அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவனுடைய பேர் வந்து சீமோன். எல்லாரும் சொல்லுங்க, சீமோன். இந்த சீமோன் யாருன்னா மாய வித்தைக்காரன் அல்லது ஜோசியக்காரனே வச்சுக்கிட்டுக்கலாம். மாய வித்தைக்காரன், சரியா? ஒரு மந்திரவாதின்னு கூட வச்சுக்கிடுங்க, எ சார்சரர். ஆனால் இந்த மாய வித்தைக்காரன், ஜோசியக்காரன் அல்லது மந்திரவாதின்னு வச்சுக்கலாம். இந்த சீமோன் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டான். கேட்ட உடனே அவன் என்ன செய்தானா, இந்த மாய வித்தைக்கார அந்த மந்திரவாத தொழிலெல்லாம் விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் வந்து சேர்ந்துட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இவருக்கு இந்த பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு பின்னால. இப்போ இது எல்லாமே ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டல் ஷட் டவுன். டோட்டல் ஷட் டவுன் என்னன்னு கேட்டால், இப்போ வந்து முன்னால் மாதிரி பெரியவன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. ரெண்டாவது, யாரும் பிரமிக்கிறது இல்லை இப்போ இவனை பார்த்து. மூன்றாவது, யாரும் செவி கொடுக்கறது இல்லை. நான்காவது, யாரும் மதிக்கிறது இல்லை. இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்தில் நாடே இவரை புகழ்ந்தது, எல்லாம் இவன் பின்னாடி வந்தாங்க, பெரியோர் சிறியோர் எல்லாரும் இவரை மதித்து வந்தாங்க, அப்படி எல்லாம் பிரமிச்சு போய் கிடந்தாங்க. இங்கே பார்த்தா எல்லாமே பொதுவாக இருக்குது. விசுவாசிகளுக்கு எல்லாமே பொது. ஒருத்தர் பாதம் கழுவுறாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, அப்பம் பெற்றுக் கொள்கிறாங்க, ஒன்றா ஒரே சமமாக உட்காந்து அவங்க ஆராதிக்கிறாங்க. இவனுக்கு என்னடா நம்ம பெடஸ்டல் போச்சே, நமக்கு இருந்த உயர்ந்த ஸ்தானம் போயிடுச்சு, நம்மளை வந்து இந்த சர்ச்சில் நம்மளை பெரியவன்னு பார்க்குறக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டானே. இது ஒரே பெரிய வேதனை இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்காக ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எப்போ நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நம்மளை திரும்ப பெரியவன்னு காமிக்கிறதுக்கு, நான் வந்து முக்கியமானவன், என்னை திரும்ப எல்லாம், இந்த போராட்டம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ யாரும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் போல உட்காந்து, எல்லாரும் போல எழுந்து போய், எல்லாரும் போல நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம பழைய லைஃபே போயிடுச்சேன்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து எருசலேம்லேருந்து அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, வந்து வார்த்தை அறிவிக்கிறாங்க. அவங்க யார் மேலே கை வைக்கிறாங்களோ கை வைக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாங்க. இவன் பார்த்தான், அன்னைக்கு மாயவித்தை பண்ணி இவ்வளோ நல்ல பேர் புகழ் பட்டம்லாம் கிடைச்சிது, அதை வேணான்னு விட்டோம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஓப்பனிங் ஒன்று வந்திருக்குது, நமக்கும் இதே மாதிரி ஒரு வரம் கிடைச்சா நம்மளும் என்ன பண்ணலாம், கையை வச்சோன்னா எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்கன்னா திரும்ப எது கிடைக்கும், எல்லாரும் மதித்து வருவார்கள், பெரியவன் என்று நினைப்பாங்க, நமக்கும் பதவி கிடைக்கும், நமக்கு முக்கியத்துவமான இடம் கிடைக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா காசு எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா நிறைய சம்பாரிச்சிருக்காரு, இப்போ ஆள்கிட்ட கையில் காசு இருக்கு. மாயவித்தை காரணம் அந்த சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து இந்த காசை கூட கொடுத்துட்றாங்க. தொழிலை விட்டது மாத்திரம் இல்லை, காசையும் கொடுத்துட்றேன், அந்த வரத்தை மட்டும் கொடுங்க. ஏன்னா எனக்கு அந்த பொசிஷன் போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ இழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கொண்டு காசை கொடுத்து வரம் வேணும்னு கேட்டால், அங்கே பேதுரு அவருக்கு சொல்லுகிற பதிலை பாருங்க. அவர் சொல்றாரு, 20ஆம் வசனம், தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவுதுன்ட்டார். 21ஆம் வசனம் சொல்றாரு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன் இருதயம் சரியில்லை என்றார். ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம், திரும்ப திரும்ப சொல்ற எண்ணம் ஆட்டிடியூட், யுவர் தாட்ஸ், அது மன்னிக்கப்படலாம். 23ஆம் வசனம், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அப்ப என்னன்னா இவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்டர்னல், வெளியரங்கமாக ஒரு மாற்றம் வந்து விட்டது, தொழிலை மாத்திட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற எண்ணங்களின் தோற்றம் மாறல, அந்த உள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோன்றாங்க, பேர் கூட மாத்திட்டாங்க. ஞானஸ்தானத்தில் முக்கி நல்ல முழு தலையோட முக்கி தான் எடுத்தோம். ஆனா என்னன்னா உள்ள கொஞ்சம் பிச்சு இன்னும் இருக்கு. அந்த பழைய பெருமை, பழைய கர்வம், பழைய ஆணவம், பழைய அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் யார் தெரியுமா, எந்த ஊர் தெரியுமா, எந்த ஏரியா தெரியுமா, நான் எப்பா எந்த ஏரியா வந்தாலும் எல்லாம் ஒரே ஏரியாவுக்கு தான் போக போகிறோம், அந்த மறந்துடாதீங்க. நாங்கள் எந்த ஊர் தெரியுமா, பழைய ஆளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், எடுத்தோடனே ஊர் பேர் தான். உங்களுக்கு தெரியுமாக்கும், நாங்கள் எந்த ஊர் தெரியுமாக்கும், அது பழைய ஆளு. அதெல்லாம் இப்போ விளையாடக்கூடாது, அதை வச்சு அதெல்லாம் மாறி போச்சப்பா. நமக்கு ஒரே ஒரு தேசம் தான் இப்போ. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஊர், பரதேசி, அதான் ஊர். பரதேசிகள்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சில பேர் பரதேசி தான் பிராக்கெட்டில் ஊர் மட்டும் போட்டுக்கிறேன், இந்த ஊர் பரதேசி. அந்த ஊரை சொல்லும் போதே யாரை எப்படி விளக்கணும் உங்களுக்கு தெரியும். சில பேர் எந்த ஊருன்னு வாங்க, ஊர் பேரை சொன்ன உடனே ஆளே காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா நீ எங்க ஊரு இல்லை. ஏன்னா அந்த ஊருக்கு பின்னாடி நிறைய இருக்கும், நிறைய முடிச்சுகள் இருக்கும். இது என்ன மாதிரின்னா, சீமோன் போல மாய வித்தையில மாட்டி வந்த ஆளுங்க, இன்னும் பிச்சு போல கசப்பான பிச்சு பாவ கட்டில் இன்னும் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஞானஸ்தானம் பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் உள்ள மனசு என்னன்னா, நாங்கள் யார் தெரியுமா, நம்ம ஊர் என்ன தெரியுமா, நம்ம ஜாதி என்ன தெரியுமா, நம்ம கோத்திரம் என்ன தெரியுமா, நம்ம குலம் என்ன தெரியுமா, நம்ம பாஷை என்ன தெரியுமா,
நம்ம பின்பலம் என்னன்னு தெரியுமா? எப்பா நீ மாறணும்பா. அதெல்லாம் பழைய வாழ்க்கை, அது பழைய வாழ்க்கை. தியோத்திரேப்பு ரட்சிக்கப்பட்டுட்டான், சபைக்குள்ள வந்துட்டான், சபையில தலைவனை கூட மாறிட்டான். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர்கள் எல்லாரிலும் நான் தான் முதன்மையா இருக்கணும். இவனுடைய பின்னணி என்னன்னு தெரியல. ஒருவேளை சீமோனை போல உலகத்துல ஒரு காலம் முன்னணியில் இருந்தானே தெரியல. அதே இதை he wants to replicate. சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பும் முதன்மையா இருக்க விரும்புறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு காயுவை பார்த்து, காயுவே டோன்ட் ஃபாலோ திஸ் மேன், இந்த மனிதனை பின்பற்றாது, இது தீமையான ஒரு மார்க்கம், தீமையான ஒரு ஒரு மாதிரி, இது நல்ல மாதிரி கிடையாது, நல்ல மாதிரியை பின்பற்று. ஆண்டவரே, இந்த ஆட்டிடியூட் எனக்குள்ள இல்லாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும். நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே சொன்னார் இந்த யோவான் ஸ்நானனை பற்றி, ஸ்திரீகளில் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானனை போல அவனை விட பெரியவன் ஒருவன் இல்லைன்னார். ஆனால் அந்த மனுஷனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, சொல்லுகிறாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை எவிழ்க்கிற கூட நான் பாத்திரவான் அல்ல, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். அதை போல ஒரு ஆட்டிடியூட் நமக்கு தேவை. இந்த மனிதன் தியோத்திரேப்பு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை தருகிறார். அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்பின இந்த மனுஷனை போல நம்முடைய இருதயம் இல்லாதபடி ஆண்டவரே இந்த செல்ஃப் சீக்கிங் ஆட்டிடியூட்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க. செல்ஃப் சீக்கிங் ஆட்டிடியூட். சில பேர் வந்து எனக்கு வந்து முதன்மையான இடத்தை கொடுத்தாதான் நான் எதுவும் வேலை செய்வேன், நான் எதுவும் செய்வேன், எதுவும் பயனுள்ளவனாக இருப்பேன். இட்ஸ் ஆல் அபவுட் பொசிஷன். பொசிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வேலை செய்வேன், பொசிஷன் கொடுக்கலன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சில பேர் வேலையில் கூட முரண்டு பிடிப்பாங்க. ஐ வாண்ட் டு பி நம்பர் ஒன். மற்றவர்களை விட எனக்கு முதல் ஸ்தானம் கிடைச்சாதான் என்னை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை நீங்கள் எங்கிட்ட பெற முடியும். அப்படி கேட்டு பெறுவார்கள். அது தவறான ஒரு எண்ணம். வேதம் நம்மை அங்கீகரிக்காத ஒரு எண்ணம். சில பேர் தங்களை முன்னிறுத்த எவ்வளவோ பிரயாசப்படுவாங்க, பாடுபடுவாங்க. பொசிஷனில் ஐ வாண்ட் டு பி நம்பர் ஒன், கிவ் மீ தட் பொசிஷன் என்று சொல்லுவாங்க. அப்படி அல்ல. கிறிஸ்துவின் அடையாளமும் சுபாவமும் அது ரொம்ப வித்தியாசமானது. நான் முதன்மை அல்ல, கர்த்தர் தான் முதன்மையானவர். நான் சிறுகிறேன், அவர் பெருகட்டும். ஹல்லேலூயா. சிலர் இந்த முதன்மையாகணுன்றதுக்காக எல்லாரையும் தள்ளிவிட கூட அவங்க வந்து சில பேர் வந்து எத்தனிச்சிருவாங்க. they want to destroy everyone so that they can hold that first position. அது நமக்கு ரொம்ப ஆபத்தாக போய் அது முடியும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தர்ட்ட நாம கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முதன்மையான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், என்னை குறித்த தாழ்மையான எண்ணங்கள் இருக்கட்டும். உயர்த்துகிறது கர்த்தரா இருக்கட்டும், நானா இருக்கக்கூடாது. கர்த்தரே என்னை உயர்த்தட்டும். ஆமேன். அவர் எவ்வளவு உயர்த்துறாரோ அது போதும். அவர் கொடுக்கிற உயர்வு எனக்கு போதும். மனுஷரால் வருகிற மகிமை மேன்மை எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற மகிமையும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மையும் போதும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். அவர் எனக்கு மேன்மையா இருந்தா போதும். அல்லேலூயா.